என் தங்கப்பிள்ளையே, மாசி மகத்தினுடைய இந்த பொன்னான புதன்கிழமையின் வெற்றி விடியலில் உன் மனம் விரும்புகின்ற வெற்றி செய்தியோடு உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ராஜயோக நேரத்தில் நீ அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த பொன்னான விடியலில் இந்த வராகி தன் கையில் கொண்டு வந்திருக்கின்ற மலரை தொட்டு உனக்கான வெற்றி செய்தியை என்னிடத்தில் இருந்து பெறுவதற்கு நீ தயாராகிவிட்டாய் என்பது உண்மை என்றால், இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற புதிய வாய்ப்புகள், அதுபோல இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த புதிய வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்காக என்றும் உன்னை தேடி வருகின்ற அம்மாவினுடைய ஆசைகளை நீ எப்பொழுதும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். நான் ஒருவர் வாழ்க்கைக்குள் வருகிறேன் என்றால் அது சட்டென்று ஒரு நொடியில் நடந்திட்ட விஷயம் அல்ல. உன்னுடைய தகுதி என்னை உன் வாழ்க்கையை நோக்கி வர வைத்திருக்கின்றது. அப்படி உனக்கிருக்கின்ற தகுதி என்ன என்று நீ நிச்சயமாக அறிந்திருப்பாய். இந்த வராகியை உணர்ந்த பிள்ளைகளுக்கு தகுதி என்றால் என்னவென்று நிச்சயமாக தெரிந்திருக்கும். என் பிள்ளையே, நீ மனதார ஒரு விஷயத்தை யோசித்து எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கின்ற பிள்ளையாக இருக்கும் பட்சத்திலும், யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமலும், யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காமலும் நீ இருக்கும் பட்சத்தில், நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறக்க மாட்டாய். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, சுயநலம் மிக்க மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் அவரவர் வேலைகள் மட்டுமே அவர்களுக்கு முக்கியமாக இருக்கும் பொழுது, உனக்கான வேலையை செய்வதற்கான இடமே உனக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. எவ்வளவுதான் அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்தாலும் தேவைக்கு மட்டுமே உன்னை பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமே என் பிள்ளை நீயாக வாழ பழகு. ஒரு முறை இவர்களுக்காக நீ செய்தது எல்லாம் போதும். இனி எப்பொழுதும் இவர்களுக்காக எதையும் செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெற முடியும் என்று நீ நினைக்காதே. என் தங்கமே, எதிர்பார்க்கின்ற ஒவ்வொன்றும் உன் கை வந்து சேரக்கூடிய தருணம். இந்த மனிதர்களின் உண்மையான முகங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதையெல்லாம் நிச்சயமாக என்னவென்று சொல்லி கொடுக்கும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும். உன்னோடு நான் இருப்பதையும் உனக்காக நான் இருப்பதையும் எப்பொழுதுமே நான் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன். இதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களையும் உன்னால் சரியாக உணர்ந்து விட முடியும். எந்த நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலகிவிட மாட்டாய். உனக்கே இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். நாம் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை எல்லாம் பெற்றுவிட்டோமானால் இனி எந்த சூழ்நிலையிலும் நம்மை என்னவென்று கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்று என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்து விடுவாய். என் பிள்ளையை, நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றிகள் வேண்டுமானால் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சிகளும் உண்மையானது. அந்த முயற்சிகளுக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான தருணத்தில் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை ஒரு சேர ஒட்டு மொத்தமாக தேடி வரும். அப்பொழுது என் பிள்ளை நீ திக்கு முக்காடி நிற்பாய். ஏனென்றால் உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்கும் சரியான நேரம் வந்துவிட்டது. இதற்கான சரியான பதில் கிடைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. எந்த நேரத்திலும் நாம் எதற்காகவும் கலங்கி விடாமல் நமக்கென இருக்கின்ற இந்த வாழ்க்கையை நாம் நினைத்தது போல மாற்றிட நாம் முடிவு செய்து விட்டோமானால் அத்தனையையும் ஒரே நேரத்தில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து விடுவாய். இனி இந்த சூழ்நிலைகள் உனக்கு துன்பத்தை கொடுக்காது.
இந்த நிலை உன் வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை நிச்சயமாக நடத்த வேண்டும். நீ இழந்து விட்டது எல்லாம் மீண்டும் உன்னை வந்து சேர வேண்டும். எந்த இடத்தில் யார் உன்னை என்ன சொன்னார்களோ அந்த இடத்தில் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். பெருமகிழ்ச்சியான ஒரு நிலையை நீ அடைய வேண்டும். உனக்கென யார் என்ன கொடுத்தாலும் சரி, உனக்கு என்ன இந்த வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்கிறாய் என்று யார் சொன்னாலும் சரி, உடனே அதற்காக வருத்தப்படாதே. சரி, அவர்கள் சொன்னது நம் வாழ்க்கையாகட்டுமே, நாம் அப்படியாவது நன்றாக இருப்போமே என்று நீ நினைத்து பார். நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற பல நன்மைகள் உனக்கே என்னவென்று தெரிந்துவிடும். என் பிள்ளையே, இங்கிருக்கின்ற பல மனிதர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு எப்படி பிழைக்க வேண்டும் என்று இவர்களுக்கு தெரிவதில்லை. எப்படி பிழைப்பு நடத்த வேண்டும் என்று இவர்களுக்கு புரிவதில்லை. அப்படியே இவர்களின் பிழைப்புக்கு இன்னொருவர் உதவி செய்தாலும் அந்த உதவியை கூட சரியாக பெறுவதற்கு இவர்களுக்கு மனது இருப்பதில்லை. இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை, சில நேரங்களில் உனக்கே இந்த வாழ்க்கை வெறுத்து போய் விடுகிறது. இப்பேற்பட்ட எண்ணங்களும் குணங்களும் கொண்டவர்களுக்காக நாம் எதற்கு ஓடி ஓடி உழைக்கிறோம்? இவர்களுக்காக நாம் எதற்கு உதவி செய்ய நினைக்கிறோம்? நாம் செய்கின்ற விஷயத்திற்கு ஒரு துளி அளவு கூட நமக்கு இவர்கள் எந்த நன்மைகளையும் செய்யவில்லை என்றால் நாம் எதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சில நேரங்களில் என் குழந்தைக்கே யோசனைகள் வந்து விடுகின்றது. என் பிள்ளையை, எப்பொழுதுமே உனக்காக விதிக்கப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் உன்னை வந்து சேரத்தான் செய்யும். அது நல்லதாக அமைய நிச்சயமாக நான் இருந்து உனக்கு அருள் புரிவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, கற்பனைக்கும் எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதனால் எந்த நொடியிலும் மனம் தளர்ந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும். அது நீ எதிர்பார்த்திடாத நேரத்தில் உனக்கு பேரதிர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். சுற்றி இருப்பவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒருபோதும் உன்னை பாதித்திடாதபடி உன்னுடைய முயற்சியை ஒருபோதும் கைவிடாமல் முன்னேறி கொண்டே இரு. யார் உனக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களை மறந்து விடாதே. யார் உன்னை நேசிக்கின்றார்களோ அவர்களை ஒருபோதும் நீ வெறுத்து விடாதே. யார் உன்னை அதிகமாக நம்புகின்றார்களோ அவர்களை நீ எந்த சூழ்நிலையிலும் ஏமாற்றத்தை கொடுத்து அனுப்பி விடாதே. எப்படி உனக்கு ஒரு ஏமாற்றம் கிடைத்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதோ அதுபோலத்தானே மற்றவர்களுக்கும் என்பது முதலில் உன் நினைவில் இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி ஒருவர் பேசுவதற்கு பதிலாக ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டால் இங்கு பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைத்துவிடும். அம்மா சொல்வது புரிகின்றதா? உனக்கு யார் மீதாவது மன கருத்து வேறுபாடு இருக்கிறது என்றால், அல்லது யாரிடத்திலாவது ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறது என்றால் உடனே அதனை அவர்களிடத்தில் சென்று என் பிள்ளை நீ சொல்லிவிட வேண்டும். உடனே அதனை அவர்களிடத்தில் சென்று நீ சொல்லி தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். மாறாக நீ மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுதுதான் அங்கு பிரச்சனைகளே உருவாகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் தான் அம்மா இப்பொழுது உன் முன்னால் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உனக்கு நல்ல நேரம் வர வேண்டும் என்றால், உனக்கு ராஜயோகம் கிடைக்க வேண்டும் என்றால், அதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். என் பிள்ளையே, வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டும் கிடையாது. உன்னுடைய மகிழ்ச்சியை நீ தொலைக்காமல் இருப்பதும் தான் உன்னுடைய வெற்றி என்பதனை புரிந்து கொள். ஒன்றை இழந்துதான் ஒன்றை பெற முடியும் என்றால் அதில் எதை நாம் பெறுவது நல்லது என்பது முதலில் உன் தெளிவில் இருக்கட்டும். மகிழ்ச்சியை இழந்தால்தான் அந்த இடத்தில் உனக்கு பணம் கிடைக்கும் என்றால் என் பிள்ளையே, மகிழ்ச்சியை முதலில் தொலைத்து விடாதே. அந்த பணம் கிடைத்தும் உனக்கு எந்த பிரயோஜனமும் அதனால் இருக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சவால்களையும் நீ எதிர்கொள்ள பழகு. சவால்களை எதிர்கொண்டால் மட்டும்தான் உனக்குள் ஒளிந்திருக்கும் உன் உண்மையான திறமைகளை உன்னால் வெளிக்கொண்டு வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ வாழ்ந்தாலும் சரி, வீழ்ந்தாலும் சரி, இங்கு போராடித்தான் ஆக வேண்டும். போராடவில்லை என்றால் இங்கு வாழ முடியாது.
இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும். தாங்கி பிடிக்க தாயும் தூக்கி நிறுத்த தந்தையும் இருக்கும் வரை இங்கு எந்த உறவுகளும் வீழ்ந்துவிடப் போவது கிடையாது. அந்த உறவே உனக்கு சரியில்லை என்றால்தான் நீ அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க வேண்டும். தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு, யாருமே இல்லை என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனையும் நீ இந்த நொடியில் மறந்துவிடக்கூடாது. நீ இருக்கும் விதத்தில் உன்னை விரும்பி யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு மட்டுமே நெருக்கமாக பழகு. இப்பொழுதெல்லாம் ஒருவனிடம் பண வசதி இருக்கின்றதா, என்ன இருக்கிறது, ஏது இருக்கிறது என்பதனை பார்த்துதான் பழகுகிறார்கள். அப்படி ஒரு பழக்கம் உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்கு யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ, யார் உன்னோடு நெருக்கமாக பழகுகிறார்களோ அவர்களோடு மட்டுமே நீ அன்போடு இருந்தால் போதும். எதையும் எதிர்பார்ப்பில்லாமல் கொடுத்தால் மட்டும்தான் அந்த உறவு நிலைத்து நிற்கும். எல்லாவற்றையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்காது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். போராடும் மனிதர்களிடத்தில் தோல்வி கூட ஒரு நாள் தோற்று ஓடும். அதனால் போராட்ட குணம் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும். அந்த போராட்ட குணம்தான் நீ செல்கின்ற பாதையில் உனக்கிருக்கின்ற வெற்றியை உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் கடினமாக உழைக்கின்றார்களோ அவர்களுக்கே கடவுள் உதவி செய்கிறார் என்பது நீ மிகவும் தெளிவாக மனதில் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். யார் எதை சொன்னாலும் அதை சற்றி சிந்தித்து பார். உன் மனதிற்கு அது சரியாக வருகிறதா என்று யோசித்து பார். பிறகு அதனை நீ செய்ய தொடங்கு. அப்படி நீ செய்யும் பொழுது உன்னுடைய மனது தெளிவாகும். என் பிள்ளையே, எதற்குமே சட்டென்று அவசரப்பட்டு விடாதே. எந்த செயலையும் அவசரப்பட்டு செய்து அதிலிருந்து நீ எந்த ஒரு தேவையில்லாத துன்பங்களையும் சேர்த்து தூக்கி சுமந்து விடாதே. எவர் உனக்கு தேவைப்பட மாட்டார் என்று தெரிந்தும் அவரோடு உன்னுடைய தொடர்பில் அவர்கள் இருக்கிறார்களோ அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதாவது உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற ஒருவர் இப்பொழுது அவர்களுக்கான தேவைகள் எல்லாம் உன்னிடத்தில் இருந்து நிறைவேறி விட்டது. நீ அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து விட்டாய் என்றால் மீண்டும் அவர்கள் உன்னோடு நட்பை வளர்த்து கொள்வதற்கு யோசிக்கலாம். இனி இவர்களோடு என்ன இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் அப்படி நினைக்காமல் அந்த நட்பை நன்றியோடு அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்களானால் அதுதான் உண்மையான அன்பு என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். மனிதனின் தேவையில் மற்றவர்களினுடைய சேவையும் அடங்கி இருக்கிறது. அதை அறிந்து புரிந்து நீ வாழத் தொடங்கும் பொழுது இந்த வாழ்க்கை அழகாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, துன்பம், துயரம், கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது என்பது சாத்தியமற்றது. ஒளிரும் வாழ்க்கையை வாழ நீ இருளை கடந்துதான் ஆக வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். மறக்க முடியாத குற்றங்களை எல்லாம் நீ மன்னித்து விடு. மன்னிக்க முடியாத குற்றங்களை எல்லாம் நீ மறந்து விடு. இதுதான் வாழ்க்கையின் அமைதிக்கான மிக பெரிய வழி. இதனை நீ பெற்றுக்கொண்டால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். இல்லை என்றால் உன் மனதில் இருக்கின்ற பாரம் உனக்கு நோயாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த விஷயத்தையும் தூக்கி சுமக்காமல் என் பிள்ளை அதை நீ இறக்கி வைக்க எப்பொழுதும் முன்னே வந்து கொண்டிரு. இனி எந்த நொடியிலும் உனக்கு பேரதிசயங்கள் நடந்தே தீரும். இனி எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்கள் உறுதியாக இருந்தே தீரும். இந்த சூழ்நிலைகளை கடந்து நீ உன்னுடைய வெற்றியை எப்பொழுதுமே உறுதி செய்து கொண்டிருந்தால் போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வெற்றியின் தருணங்கள் என்றும் என்றென்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். சரியான நேரம் வாய்க்கும் பொழுது உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். மாசி மகத்தினுடைய வெற்றி விடியலில் உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள நீ தயாராகி விட்டாயானால் அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு பல வெற்றிகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய்.
எதற்கும் கலங்காமல் இரு. நீ சுறுசுறுப்பாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய். நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.